ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி கடையில் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தக்காளி கடையில் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூடான சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதனுடைய வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல காரமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரசாரமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட சைட் டிஷ்ஷாக சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டால் ஒரு அப்பளம், ஒரு வத்தல் சிப்ஸு அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, சின்ன துண்டு பட்டை கிராம்பு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் கம்மியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ரொம்ப அதிகம் வேண்டாம். சோம்பு வாசனை நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் 1 நீள்வாட்டத்தில் கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். 4 இந்த பாகத்தை கட் பண்ணி நீக்கிடுங்க. பொடிசாக கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 5 பல் பூண்டு பல் தட்டி சேர்த்துருக்கேன். 2 பூண்டு தோல் நீக்கி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். பூண்டு நல்லா வதங்கட்டும் ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த தக்காளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக பார்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். தக்காளி 4 தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கணும். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 1 டம்ளர் நார்மல் வாட்ரு, 1/2 டம்ளர் தண்ணி நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக உப்பு முன்னாடியே சேர்த்துருக்கேன், இப்போ செக் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 2 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக தக்காளி கடையில் ரெடி ஆகிடுது. லைட்டாக அப்படியே கரண்டியாலேயே மசிச்சு விட்டுடுங்க. அவ்வளோ சூடாக எடுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம சூடான சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி கடையில் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.